பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, பரிசுத்த மாதாவோடு கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற இந்த பக்தி முயற்சியின் 6வது நாள் இன்று. நேற்றைய நாள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நான் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று இறைவார்த்தை வழியாக நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். இன்று நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் புறக்கணிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் சின்ன சின்ன பாவங்கள். நமது வாழ்க்கையில பொருட்படுத்தாத சின்ன சின்ன பலவீனங்கள். இந்த பலவீனங்களில நாம் வாழ்ந்தால் நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் நமது சாட்சிய வாழ்க்கையில வரும் என்பதை பற்றி இன்று நாம் சிந்தனை செய்வோம். மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை கடவுள் துவக்க சிந்தனையாக நமக்கு தருகிறார். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என்று கருதப்படுவார். அது கடைபிடிக்கிறவனோ விண்ணரசில் பெரியவர் என்று கருதப்படுவார். அதாவது கடவுள் கொடுத்த கட்டளைகள்ல மிகச் சிறியதாக இருந்தாலும் அது புறக்கணிக்கிறவன், அது புறக்கணிக்க பிறருக்கு கற்றுத் தருகிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர். இந்த கட்டளைகள் எல்லாம் கடைபிடித்து முன்னேறுகிறவர் விண்ணரசில் மிக பெரியவர். இதுக்கு வேற எங்கேயும் எடுத்துக்காட்டு தேடி போக வேண்டியதில்லை. புனித குழந்தை தெரசாள் கர்மல சபையின் பாதுகாவலி. இந்த அம்மா எப்படி வாழ்ந்தாங்க? பெரிய பெரிய புண்ணியங்கள், பெரிய பெரிய தியாக வாழ்க்கை, அற்புதங்கள், அதிசயங்கள், நோய் நீங்குதல்கள், வல்ல செயல்கள் எதுவும் லிசியூ கான்வென்டில் இருந்து இந்த அம்மா செய்யல. ஆனா சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன புண்ணியங்கள், சின்ன சின்ன தியாக செயல்கள், அன்போடு, நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு செய்தால் இதுதான் குழந்தை தெரசம்மாளுடைய மகிமை என்பது. அப்ப சின்ன சிறு காரியங்கள் பாவமில்லாமல் பக்தியோடு அன்போடு செய்கிறவர்கள் விண்ணரசில் மிகப்பெரியவர்கள். அப்ப இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய புனிதையாக குழந்தை தெரசம்மாள் மாறுவதற்கு காரணம் சின்னஞ்சிறு காரியங்கள் அன்போடு பக்தியோடு சின்னஞ்சிறு பாவங்களை அப்புறப்படுத்தி உள்ளத்தில, உடல்ல, ஆத்மாவில தூய்மையோடு வாழ்ந்தாள். அதனால இனிமே பாடல் 2வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில கடவுள் நமக்கு ஒரு இறை வார்த்தை சிந்தனைக்காக தருகிறார். பிடியுங்கள் எமக்காக குறுநரிகளே, குள்ள நரிகளே, அவை என் திராட்சை தோட்டத்தை அழிக்கின்றன. பிடியுங்கள் குறுநரிகளே, குள்ள நரிகளே, அவை என் திராட்சை தோட்டத்தை அழிக்கின்றன. நான் நினைக்காத ஒரு சின்ன சின்ன புண்ணிய, சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன மேட்டர் தானே. பொய் பேசுறது, தவறான ஒரு பார்வை, ஒரு கோபம், ஒரு மனத்தாங்கல், ஒரு கசப்புணர்வு, இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் நினைக்கிறீங்க. ஆனா இந்த சின்ன சின்ன பாவங்கள் ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது நீ கடவுளுக்கு உகந்தவனாக மாற முடியாது. மத்தேயு 18வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில குழந்தைகள் தன்னிடம் வருவதை கண்டு குழந்தைகளைப் போல ஆழமான அன்போடு கடவுள் மீது பற்று வைக்கிறவன் அவர் ஆசீர்வதிக்கப்படவன். குழந்தைகளை போலுள்ளவர்களுக்கு தான் விண்ணரசு. குழந்தைகளோட தன்மை என்ன? சின்ன சின்ன விஷயங்கள்ல அம்மா மீது இல்லைன்னா அப்பா மீது அவங்கள அடைக்கலம் தேடுவா. தன்னுடைய சொந்த புண்ணியத்திலோ சொந்த வல்லமையிலோ அவங்க அடைக்கலம் தேட மாட்டாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அம்மாவே அடைக்கலம் தேடுவது, அப்பா கிட்ட உதவி கேட்கறது, கடவுள்கிட்ட உதவி கேட்கறது. அப்ப எல்லா விஷயங்களிலும் இயேசுவே நீ இருந்தா தான் எனக்கு முன்னேற முடியும், உன் துணை இருந்தா தான் எனக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிரந்தரம் கடவுளின் உதவி தேடி வாடுகிறவனுக்கு சின்ன சின்ன பலவீனங்கள் வாழ்க்கையில வரவே வராது. காரணம் கடவுள் அவனுக்கு தகப்பன், இயேசு அவனுக்கு ஆண்டவர். புனிதா டொமினிக் சாவியோ இறந்ததற்கு பிறகு ஒரு சில காலங்களுக்கு பிறகு, ஏதானும் நாட்களுக்கு பிறகு, ஒரு சில நாட்களுக்கு பிறகு டான் போஸ்கோவுக்கு காட்சியளித்தார். தன்னை தூய வாழ்க்கைக்கு வழிநடத்தி சென்ற தன்னுடைய அன்பு அப்பா டான் போஸ்கோ, புனித டான் போஸ்கோவுக்கு காட்சி அளித்தார். அப்போ டான் போஸ்கோ நிறைய காரியங்கள் டொமினிக் சாவி கிட்ட பேசிட்டு இருந்தார். இறுதியில டான் போஸ்கோ டொமினிக் சாவி கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். மகனே, நீ இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலகட்டத்தில் நீ செய்த புண்ணியங்களில உன் மரண நேரத்தில உனக்கு உதவியாக இருந்த புண்ணியம் எது? அப்ப டொமினிக் சாவி சின்ன 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 காரியங்கள் செஞ்சு, சின்ன சின்ன செயல்கள் செஞ்சு, இறைவார்த்தை படிக்கிறது, ஜெபமாலை சொல்றது, பொய் பேசாம இருக்கிறது, சகோதரனுக்கு எதிராக குற்றம் சொல்லாம இருக்கிறது, கண்களை அடக்கிறது, நல்ல காரியங்கள் பேசுறது, சத் சங்கம், பிற ஓரட்டரியில் இருக்கிற மற்ற நண்பர்களை சேர்த்து ஒரு அருள் நிறைந்த மாதிரியே சொல்றது, இல்லைன்னா ஒரு இறைவார்த்தை படிக்கிறது, இப்படிப்பட்ட சின்ன 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 காரியங்கள். அப்படி இந்த காரியங்கள் செஞ்சு இந்த மண்ணுலகில வாழ்ந்தா டொமினிக் சாவி கிட்ட கேட்கிறா, நீ வாழ்நாள் செஞ்ச எந்த எந்த புண்ணியங்கள் உனக்கு மரண நேரத்தில் துணையாக நின்றது என்று கேட்ட உடனே டொமினிக் சாவியோ திருப்பி அப்பா கிட்ட, டான் போஸ்கோ கிட்ட ஒரு கேள்வி, அப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ டான் போஸ்கோ சொன்னார், பரிசுத்தம், தூய்மை. அப்போ டொமினிக் சாவியோ பதில் சொன்னார், அது மட்டுமல்ல, அது மட்டுமன்று. அப்போ மறுபடியும் டான் போஸ்கோ பதில் சொன்னார், தூய மனச்சான்று, தூய மனச்சான்று. மனச்சான்றில் கோபமில்லை, மனத்தாங்கல்ல, தூய மனச்சான்று. ஒன்று பரிசுத்தம், ரெண்டு அதை கடந்து தூய மனச்சான்று. அப்போ டொமினிக் சாவி பதிலளித்த, நல்லது தான், ஆனா அதுவும் எனக்கு இறுதி நேரங்களில் உதவியாகவில்லை. அதுக்கப்புறம் டான் போஸ்கோ சொன்னார், ஹோப், எதிர்நோக்கு. என்ன நடந்தாலும் எல்லாம் கடவுள் நல்லது செய்வார் என்ற எதிர்நோக்கு இருக்குதுல்ல, எதிர்நோக்குதா என்று பதில் உரைத்தார். அப்ப டொமினிக் சொன்னார், அதுவும் கிடையாது. மறுபடியும் டான் போஸ்கோ, நீ செஞ்ச புண்ணியங்கள் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டான் போஸ்கோ, தம்பி
நீயே சொல்லு, மரண வேளையில உனக்கு உதவியாக இருந்த புண்ணியம் எது? மரண வேளையில் உனக்கு உதவி செய்தது எது என்று கேட்டார். அப்பொழுது டொமினிக் சாவியோ பதிலுரைத்தார், அன்பு நிறைந்தவளும் வல்லமை உள்ளவளும் ஆக இருந்த ஆண்டவரின் தாய் பரிசுத்த மாதா அவளுடைய பிரசன்னம் தான் மரண நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தது. அப்போ நீ செய்கின்ற சின்ன சின்ன புண்ணியங்கள் பரிசுத்த மாதாவோடு இணைத்து பரிசுத்த மாதாவின் கரம் பிடித்து சின்ன சின்ன புண்ணியங்கள் செய்யும் பொழுது இந்த நீ சின்னவனாக இருக்கலாம், நீ பலவீனனாக இருக்கலாம், நீ குறையுள்ளவனாக இருக்கலாம், குடும்ப பாரம்பரியம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்னையின் கரம் பிடித்து வாழ்க்கை பயணத்தில் முன்னேறும் பொழுது சின்ன சின்ன காரியங்கள், ரூம் கூட்டி பெருக்கிறது, கீழ்ப்படுகிறது, பொய் பேசாம இருக்கிறது, ஒரு மன ஒளி ஜபம், இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன், மாதாவே என் தாயே, இப்படிப்பட்ட சின்ன சின்ன மன ஒளி ஜபங்கள், சின்ன சின்ன புண்ணியங்கள், சின்ன சின்ன தியாக செயல்கள், ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்றது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, சின்ன சின்ன புண்ணியங்கள் மாதாவின் கரம் பிடித்து செஞ்சதுதான் மரண வேளையில் எனக்கு துணையாக நின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் விட்டு விடுகின்ற ஒரு சில சின்ன 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 புண்ணியங்கள், ஒரு சகோதரனுக்கு என் பெயரில் ஒரு டம்ளர் தண்ணி தரும் பொழுது அதுக்கு கைமாறு உண்டு. ஒரு சகோதரன் தேவையில் கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பது சின்ன புண்ணியம்தான். ஒரு சகோதரன் சங்கடத்தில கவலையில மூழ்கி இருக்கும் பொழுது அவனை பார்த்து ஒரு புன்னகை, என்னாச்சு, ஏன், என்ன சங்கடம், ஒரு புன்னகை, ஒரு நல்வார்த்தை, ஒரு ஆறுதல், ஒரு அரவணைப்பு. அப்ப சின்ன சின்ன புண்ணியங்கள், சின்ன சின்ன செயல்கள் வல்ல செயலாக மாறும். அது எப்போ? நீ செய்கின்ற சின்ன சின்ன புண்ணியங்கள் அன்னையின் கரங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அது வல்ல செயலாக மாறும். நீ கடவுள் சந்நிதியில ஏற்றுக்கொள்ளப்படுவதா மாறும் என்பதில் ஐயமே இல்லை. அதுதான் புனித டொமினிக் சாவியோ என்ற வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனால சின்ன சின்ன புண்ணியங்கள் நம்மை விட்டு நீக்குகின்ற சின்ன சின்ன பாவங்கள், அதனுடைய எதிர்விளைவுகள் என்ன? சின்ன சின்ன பாவங்களுடைய எதிர்விளைவுகள் ஒன்று, அது அன்பே குறைக்கின்றது. என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற கடவுளின் அன்பு குறைக்கிறது, என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பிறர் அன்பு குறைக்கிறது, எனக்கு என் மீது இருக்கிற மதிப்பு குறைக்கிறதுக்கு என்னுடைய ஒரு சின்ன பலவீனம் காரணமாக மாறும். அதுக்கு சாலமனின் ஞான புத்தகம் 1 அதிகாரத்தில் சின்ன சின்ன வார்த்தையில் வருகின்ற பலவீனங்களை பற்றி, சின்ன சின்ன பலவீனங்களை பற்றி சாலமனின் ஞான புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தையில கடவுள் நமக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். சாலமனின் ஞான புத்தகம் 1 அதிகாரம் 6 இறைவார்த்தைகள்ல, ஆண்டவரின் ஆவி உலகமெங்கும் நிரப்பியுள்ளது, ஆண்டவரின் ஆவி உலகமெங்கும் நிரப்பியுள்ளது, அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகிறது. நீ பேசுகிற ஒரு வார்த்தை அது பரிசுத்தாவிக்கு தெரியும். அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் தெரியும், கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் தெரியும். ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது. நீ பேசுகின்ற ஒரு தவறான பேச்சு, நீ சொல்லுகின்ற ஒரு தவறான விஷயம், அது நேர்மையானதாக இருந்தால் அது பரிசுத்தாவிக்கு தெரியும். பரிசுத்தாவி விண்ணக புத்தகத்தில உன்னை பற்றி ஃபாதர் ஜெயின் இப்படிப்பட்ட ஒரு காரியம் பேசி இருக்கிறார், உன்னோட புத்தகத்தில் எழுதி வச்சிருவாங்க. அது உனக்கு பேட் ரிமார்க் தான். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க் எழுதும் பொழுது
மார்க் ரிப்போர்ட் பண்ணும் பொழுது டீச்சர் எழுதுவாங்க ஃபெயில்டு, இல்லைன்னா அந்த மார்க் கீழே சிகப்பு இங்கில அண்டர்லைன் பண்ணுவாங்க, he or she is failed, அடுத்த ப்ரொமோஷனுக்கு தகுதி இல்லாதவள். அப்ப நீ ஒரு சின்ன பலவீனம், உன்னோட நாவு வழியாக ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு பொய், ஒரு புரணி பேசுதல், ஒரு சகோதரனை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நூலில பேடர் மார்க், சிகப்பு இங்கில அது அது சிகப்பு இங்கில மார்க் பண்றாங்க. அப்ப உனக்கு விண்ணகத்தில போய் சேர முடியாது. அப்போ சின்ன சின்ன பாவங்கள் அன்பை குறைக்கிறது, அபிஷேகத்தை குறைக்கிறது, ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. மறுபடியும் தண்டனை வேளையில நீதி நின்று தப்ப முடியாது. அதாவது தீர்ப்பு நாள்ல கட்டாயமா அவனுக்கு தண்டனை, நீ தண்டிக்கப்படுவீங்க, நீ புறக்கணிக்கப்படுவீங்க. இறை பற்றில்லாதோரின் சூழ்ச்சிகள் நுணுகி ஆராயப்படும், அவர்களுடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு எட்டும், அவர்களுடைய நெருக்கட்ட செயல்கள் கண்டிக்கப்படும். விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கிறது, முறையீடுகளின் முணுமுணுப்பு செவி கெட்டாமல் போவதில்லை. பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாகிறீர்கள். பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசி எதுவும் விளைவின்றி போகாது. பொய் சொல்லும் வாய் ஆத்மாவை கொல்லும். அப்போ வார்த்தைகள் வழியாக, முணுமுணுப்பு வழியாக, பொய் வழியாக, புரணி பேசுதல் வழியாக, புறக்கணிக்கின்ற சின்ன சின்ன நன்மைகள் வழியாக உனக்கு வருகின்ற ஆபத்துகளை பற்றி இறைவார்த்தை தெல்லம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனால வார்த்தையில் வருகின்ற பாவங்கள், மத்திய நற்செய்தியில நான் வாசிக்கிறோம், சகோதரனே முட்டாளே என்பவர், அறிவிலேயே என்றவர் எரிநரகத்துக்கு ஆளாகுவார், தலைமை சங்க தீர்ப்புக்கு அவர் வழி நடத்தப்படுவார். அப்ப சகோதரன், நீ சொல்ற வார்த்தை சின்ன வார்த்தையாக இருக்கலாம். மத்திய நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்தில அதை பற்றி கடவுள் திட்டவட்டமாக நமக்கு எச்சரிக்கை தருகிறார். மத்திய நற்செய்தி 'ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை ஆண்டவர் சந்நிதியில ஒப்பு கொடுக்க வரும் பொழுது உன்னோட நெஞ்சில மனத்தாங்கல் இருக்கக்கூடாது. மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை, நீ காணிக்கை செலுத்தும் பொழுது உன்னோட மனசுல, உன்னோட நெஞ்சில ஒரு மனத்தாங்கல், சின்ன விஷயம்தான், அது இருக்கக்கூடாது. அது இருந்தா உன்னோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நீ கடவுளுக்கு உரியவனாக மாற முடியாது. மறுபடியும் 22வது இறைவார்த்தையில, தம் சகோதர சகோதரிகள் சினம் கொள்கிறவன், கோபிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். அவ்வளவு பெரிய கோபம் கிடையாது, கோபிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். சகோதர சகோதரிகளே முட்டாளே என்பவர், 22வது இறைவார்த்தையில தான், முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். அப்போ உன் சகோதரனை, உன் சகோதரியை காயப்படுத்துற ரீதியில அறிவிலியே, முட்டாளே, பைத்தியக்காரா, பொல்லாதவனே என்று சொன்னால் கட்டாயமாக அதுக்கு தண்டனை உண்டு. சின்னஞ்சிறு பாவங்கள் அது ஆத்மாவில் கேடு கொண்டு வரும். நீ கடவுளுக்கு பிரியமுள்ளவனாக, கடவுளுக்கு உகந்தவனாக உனக்கு மாற முடியாது என்று ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்த. அப்போ சின்ன சின்ன பாவங்கள் நம் வாழ்க்கையில கொண்டு வருகின்ற முதல் எதிர்விளைவு அன்பை குறைக்கிறது. இரண்டாவது விஷயம், உலகத்தோடு உள்ள அளவு கடந்த ஆசை, உலகத்தோடு இருக்கக்கூடிய அளவு கடந்த பற்று. இப்போ நிரந்தரமாக சின்ன சின்ன பலவீனங்கள், பொய் பேசுறது, புரணி பேசுறது,
திருடுறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள், உலகத்தோடு இருக்கக்கூடிய பற்று, உன்னுடைய உள்ளம் உலகத்தோடு அட்டாச்சாக இருக்கும். அப்போ உலகத்தோடு அட்டாச்சாக இருந்தா உனக்கு கடவுளுக்கு பிரியமுள்ளவனாக, கடவுளுடைய மகனாக, ஆண்டவரின் தோழனாக, ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக உனக்கு மாற முடியாது. அப்போ சின்ன சின்ன பாவங்களுடைய இரண்டாவது தடை எதுவென்று கேட்டால், இரண்டாவது எதிர்விளைவது என்று கேட்டால், நீ உலகத்தின் மகனாக, உலகத்தின் மகளாக மாறும். நீ கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. மூன்றாவது, புண்ணிய வாழ்க்கையில் உள்ள ஆத்துமாவின் வளர்ச்சியே அது தடை செய்கிறது. புண்ணிய வாழ்க்கையில் உள்ள ஆத்துமாவின் வளர்ச்சியே அது தடை செய்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது இப்ப தென்னை மரத்தோட்டம், நிறைய தென்னை மரங்கள், தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக வாய்க்கால்கள் நம்ம உண்டாக்குவோம். வாய்க்கால்கள் இப்ப மோட்டரில் தண்ணி அடிக்கும் பொழுது, இல்லைன்னா டேங்கில் தண்ணி அடிக்கும் பொழுது, டேங்கிலிருந்து தண்ணி வாய்க்கால் வழியாக பல்வேறு தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரங்களுக்கு பாய்க்கிறது. இந்த வாய்க்காலில் நிறைய சின்ன சின்ன கற்கள், பெரிய பெரிய கற்கள் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன கற்கள் அப்படி குமிஞ்சு கிடந்தா, நிறைய சின்ன சின்ன கற்கள் நடந்தா தண்ணீரினுடைய ஒழுக்கு தடைபடும். ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான தண்ணீர் போய் சேராது. கடவுள் விண்ணிலிருந்து ஆசீர்வாதம் பொழிகிறார். கடவுள் விண்ணிலிருந்து என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். பைபிள்ல ஆண்டவர் சொல்றாருல, அதாவது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கடவுள் கதிரவனை உதிக்க வைக்கிறார், மழை பொழிய வைக்கிறார். ஆனா இன் பிட்வீன், ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையே மேகம், மழை மேகம், மழை மேகத்தினால விண்ணிலிருந்து பொழியப்படுகின்ற கதிரவனுடைய ஒளி உன் வாழ்க்கைக்கு சேர்றதில்லை. அப்போ வாய்க்காலில் கிடக்கிற சின்ன சின்ன கற்கள், ஒழுகுகின்ற தண்ணீர் ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் போய் சேருவதற்கு தடை. அப்போ வாழ்க்கையில் நீ செய்கின்ற சின்ன சின்ன பலவீனங்கள், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் நெஞ்சிற்கு, உன் ஆத்துமாவிற்கு கடந்து வருவதற்கு அது தடைதான். அதனாலதான் ஆத்மாவின் வளர்ச்சி தடைபடுது. புண்ணிய வாழ்க்கையில கூடிய விரைவில சீக்கிரமாக லட்சியஸ்தானத்தில போய் சேர முடியாது. சேர வேண்டிய இடத்துல, குறிக்கோளில் உனக்கு போய் சேர முடியாது. அதுக்கு காரணம் பெரிய பெரிய பாவங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தானா? சின்ன சின்ன காரியங்களிலும் பிரச்சனை உண்டு. ஒரு பொய் பேசுறதுல, ஒரு புரணி பேசுறதுல, ஒரு திருட்டுத்தனத்துல, ஒரு செய்ய வேண்டிய நன்மை செய்யாமல் இருக்கிற பொழுது, ஒரு சகோதரனை முட்டாள் என்று அழைக்கும் பொழுது, உன் சகோதரியை அறிவிலேயே என்று சொல்லும் பொழுது, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனா என்னுடைய ஆத்மா கடவுளுக்கு உகந்த ஆத்மாவாக மாற முடியாது. நான்காவது, சின்ன சின்ன பலவீனங்கள் நம்மை தண்டனைக்கு எடுத்து செல்லும். அதாவது எரிநரகத்துக்கு ஆளாவீர்கள், எரிநரகத்திற்கு ஆளாவீர்கள். நமக்கு தெரியல, இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தா தான் நேரடியாக விண்ணகத்துக்கு போக முடியும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தா தான் நேரடியாக விண்ணகத்துக்கு போக முடியும். நீ ஏதாவது ஒரு பாவம், ஒரு பலவீனம், ஒரு கரை உன்னோட வாழ்க்கையில் இருந்தா அதுக்கு பரிகாரம் செஞ்சாத்தா விண்ணகத்தில, கடவுள் பார்வையில, கடவுள் சந்நிதியில
உனக்கு சேர முடியும். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனையின்படி உத்தரிக்கிற ஸ்தலம், நீ செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் செய்து உன்னுடைய ஆத்துமா கரை எதுவும் இல்லாததாக தூயதாக மாறினால்தான் விண்ணக கடவுள் சந்நிதியில விண்ணகத்திற்கு உனக்கு சென்றடைய முடியும். அதனால சின்னஞ்சிறு பாவங்கள் தண்டனைக்கு நம்ம எடுத்து செல்லும் ஒரு சில தண்டனைகள் நம் வாழ்க்கையில கடந்து வருவதற்கு சின்ன சின்ன பாவங்கள் காரணமாக மாறும். இனி 5வது, சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சு 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 இறுதியில நாம் சாவான பாவத்திற்கு வழி நடத்தப்படும். முதல்ல செய்யறது சின்ன 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 பாவங்கள் தான். அது சீரியஸ் மேற்றாக கருதாமல் இருந்தால் இறுதியில சாவான பாவத்தில நாம் போய் விழுகிற சூழல் உருவாகும். அதனால இந்த மண்ணுலக வாழ்க்கையில நாம் கண்களையும் நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சில இறை வசனங்கள், திருப்பாடல் 119:37, வீணானவற்றை நான் காணாதபடி என் கண்களை திருப்பியருளும். கண்களிலிருந்து தவறான காரியங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு கண்களை திருப்பியருளும். யோபு 31:1, கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்துள்ளேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன். அதனால கண்ணடக்கம் நாம் காக்க வேண்டும். அப்பொழுது திரளான நிறைய பாவங்கள் நம் வாழ்க்கையில கடந்து வராம இருக்கிறதுக்கு அது காரணமாக மாறும். யாக்கோபு திருமுகம் 3வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம், பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர். வார்த்தையில தவறு வராதவங்க தான் புண்ணியத்தில நிறைவு பெற்றவர்கள் என்று இறைவார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் மினிஸ்ட்ரி என்ன? புதிய ஏற்பாட்டின் மினிஸ்ட்ரி தீ நாவுகளின் மினிஸ்ட்ரி தான். புதிய ஏற்பாட்டின் மினிஸ்ட்ரி தீ நாவுகளின் மினிஸ்ட்ரி தான். அதாவது பரிசுத்த ஆவி நெருப்பின் வடிவில தீ நாக்களாக தீ நாவுகளாக அவர்கள் மீது எழுந்தருளி வந்தார் பரிசுத்த ஆவி. அதாவது அவர்களுடைய உடல்ல, உள்ளத்தில, ஆத்மாவில இருந்த கெட்ட காரியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் சுட்டெரித்தார், புனிதப்படுத்தினார். அப்போ புதிய ஏற்பாட்டின் மினிஸ்ட்ரி தீ நாக்களின் மினிஸ்ட்ரி தான். அது பரிசுத்த ஆவியின் மினிஸ்ட்ரி தான். அப்போ என்னுடைய நாவு பரிசுத்த ஆவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா. அப்ப இந்த நாவு கெட்ட காரியங்களுக்காக, கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீ கெட்ட வார்த்தைக்காக உன்னுடைய நாவை அர்ப்பணித்தால் நீ ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி, தீ நாக்களின் மினிஸ்ட்ரி செய்கிறவனாக மாற முடியாது. அதனால பரிசுத்த ஆவியின் நெருப்பினால் நமது நாவை புனிதப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் அன்பினால் நமது நாவுகளை புனிதப்படுத்த வேண்டும். ஜெரமியா இறைவாக்கினரிடம் ஆண்டவர் மொழிந்தார், நீ கெட்ட வார்த்தைகளை பேசுவது நிறுத்திவிட்டு நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை பேசினால் நீ என் நாவாக மாறும். நீ கெட்ட வார்த்தைகளை பேசுவது நிறுத்தி எனக்காக பணி செய்தால் என்னுடைய இறைவாக்கினராக மாறும். அப்ப கடவுளுடைய இறைவாக்கினராக மாறணுமா? கிறிஸ்தவனாக மாறணுமா? கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாறணுமா? நான் நல்ல வார்த்தைகள் பேசணும். என்னுடைய உதடுகள், என்னுடைய நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நமக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கையில தூய வாழ்க்கை வாழ முடியும். அதனால இன்று பரிசுத்த மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் தன்னுடைய உண்மையான
மரியாள் பக்தி என்ற புத்தகத்தில் 78ஆம் நம்பர்ல இப்படி நமக்கு சொல்லி தருகிறார். நல்ல செயல்களை களங்கப்படுத்துவது நமது மனித உள்ளத்தின் தீய செயல்கள் தான். அப்போ ஓராண்டு காலம் நல்ல செயல்கள் புண்ணிய செயல்கள் செஞ்சு புண்ணிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறிட்டீங்க. திடீரென்று நாம் செய்கின்ற ஒரு சின்ன தீய செயல்கள் ஓராண்டு காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புண்ணியம் என்னை விட்டு நீங்கிடுங்கிறதுக்கு காரணமாக மாறும். அப்ப அது ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், சின்ன பலவீனமாக இருக்கலாம். அப்ப ஒரு சின்ன பலவீனம் வாழ்க்கையில நுழைஞ்சால் நீ ஓராண்டு காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உன்னுடைய புண்ணியத்தை உன்னை விட்டு விலகும்படியாக செய்யும். அதனால பரிசுத்த மாதாவோடு இணைந்து நீ பயணிக்க வேண்டும். பரிசுத்த மாதா விண்ணகத்திலிருந்து பொழியப்படுகின்ற விண்ணக பனி என்று சொல்லுகிறார். விண்ணகத்திலிருந்து பொழியப்படுகின்ற விண்ணக பனி அது என் மீது ஊற்றப்படணும், என் வாழ்க்கையில ஊற்றப்படணும். விண்ணக பனி அதாவது பரிசுத்த மாதா கபிரியல் சம்மனசு மாதாகிடம் வந்து நீ கடவுளின் வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணிக்க சம்மதமா என்று கேட்ட பொழுது விண்ணகத்திலிருந்து பொழியப்பட்டா இறைவார்த்தை என்னும் பனியே, இறைவார்த்தை என்னும் பனியே நெஞ்சில் பெற்றுக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே என்ற இறைவார்த்தையை உதடுகளில் உதரத்தில் ஆத்மாவில் பெற்றுக்கொண்டாள். அதனால பரிசுத்த மாதா விண்ணகத்திலிருந்து பொழியப்படுகின்ற பனிதா. இந்த அம்மாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது சின்ன சின்ன பலவீனங்களை தோற்கடித்து வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நமது வாழ்க்கையை அர்ப்பணித்து சின்ன சின்ன பலவீனங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையில முன்னேறுவோம். மாதாவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கரங்களை கும்பிட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. தெய்வமே, இது நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நிரந்தரம் ஆராதிப்பதற்கு, உம்மை நிரந்தரம் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நீர் எங்களை படைத்திருக்கிறேன். ஓ தெய்வமே, ஆராதனின் மகிமை உணர்ந்து எக்காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் சங்கடங்களிலும் கவலைகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் ஏமாற்றங்களிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் தாரும் அன்பு இயேசுவே. தந்தையே இறைவா, இயேசுவே இறைவா, ஆவியே இறைவா, ஆராதனை ஆராதனை. தந்தையே இறைவா, இயேசுவே இறைவா, ஆவியே இறைவா, ஆராதனை 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 தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ஆராதனை ஆராதனை
தெய்வமே, நீ எங்களுக்கு ராஜாதி ராஜன், நீ எங்களுக்கு தேவாதி தேவன், சகல அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர், எங்களின் உடலுக்கு வியாதிகள் நீக்கி எங்களை குணப்படுத்துகிறவர், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், விண்ணக அன்பு எங்கள் வாழ்க்கையில ஊற்றி எங்களுக்கு தேவையான விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் சுமைகளை தாங்குகிறவர், எங்களுக்காக சிலுவையில் உயிர் விடுகிறவர். உமது காயங்களுக்குள்ள, உமது அன்புக்குள்ள எங்களையும் எங்களது தேவைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் அன்போடு ஒப்பு கொடுத்து, இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே எங்கள் வழியே, எங்கள் உண்மையே, எங்கள் உயிரே, ஆராதனை ஆராதனை. எங்கள் வழியே, எங்கள் உண்மையே, எங்கள் உயிரே, ஆராதனை 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 ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி பாடுவோம். ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. வல்லமே 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 வல்லமே. அபிஷேகம் அபிஷேகம், விடுதலை விடுதலை, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். தெய்வமே ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா. முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா. அவரது தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜா. இது நம் ஆண்டவர் நற்கருணை தேவன் பலிபீடத்தில் வீற்றிருக்கின்றார். உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உன்னை குறித்து எனக்கு ஒரு மேலான திட்டம் உண்டு. அது உன் அழிவுக்கான திட்டம் கிடையாது. உன்னை நலமாக்குகின்றார், உன்னை உயர்த்துகின்றார், உன்னை புனிதப்படுத்துகின்றார், உன்னை தாங்குகின்றார். அன்பின் திட்டம்தான் துவக்க சிந்தனையாக நம் ஆண்டவர் நமக்கு ஒரு இறை வார்த்தை தருகிறார். எஸ்ஐயா புத்தகம் 46வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. உள்ளமுடைந்து பயத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, ரகசிய கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து ஆண்டவர் இப்படி கூறுகிறார். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களை
செவி கொடுங்கள். ஆமென். உதரத்திலிருந்து உங்களை தாங்குகிறவர் நான். இயேசுவே. கருவிலிருந்து உங்களை சுமக்கிறவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். இயேசுவே. நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். இயேசுவே. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். இயேசுவே. நானே உங்களை விடுவிப்பேன். ஆமென். உங்களை உருவாக்கிய, உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா, இயேசுவே. உங்களை கரம் பிடித்து வழி நடத்திய நான் தான். இயேசுவே. உங்களை குணப்படுத்துகிறவர், உங்களை விடுவிக்கிறவர். அதனால மகனே மகளே கலங்காதே. நற்கருணை ஆண்டவருக்கு நமது உடலின் வியாதிகள், உள்ளத்தின் காயங்கள், ஆத்மாவின் போராட்டங்கள், அவநம்பிக்கை, பகுத்தறிவுவாதம், ஜெபிக்க முடியாத சூழல்கள், இயேசுவே நேசிக்க முடியாத சூழல், சகோதரனே அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், அத்தனையும் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? கரங்கள் கும்பிட்டு கண்களை மூடி சொல்லி தருகின்ற ஜெபத்தை பக்தியோடு அன்போடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவையில் உயிர் விட்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, அன்பு தெய்வமே, நல்லவரே, போதுமானவரே, வல்லவரே, ஆட்கொண்டு அரவணைத்து வழி நடத்துகின்ற அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு தெய்வமே, கண்ணீரோடு ஆவலோடு பாரத்தோடு சங்கடத்தோடு உம் சந்நிதியில் கடந்து வந்திருக்கின்றார். என் மீது இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாங்கள் உமது இரக்கத்தின் கதவிலே அன்போடு தட்டுகிறோம் ஆண்டவரே. திறந்து உமது அன்பே ஊற்றியருளும். என்னுடைய விண்ணப்ப குரலே கேட்டு என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, தெய்வமே, நல்லவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கரங்களை கும்பிட்டு பரிசுத்த கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது தேவைகளையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலே இருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். சோகத்தூரில் வீற்றிருந்து அணுகி வருகின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கின்ற, அவர்களது விண்ணப்பங்கள் நிறைவேற்றுகின்ற கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும், குறிப்பாக உன்னுடைய உதவியை விரும்புகின்ற விண்ணப்பிக்கின்ற அத்தனை நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பாவத்தின் அடிமத்தனங்களில் மாட்டி தவிக்கின்ற மக்கள், பாவ சங்கீதனம் செய்ய முடியாமல் ஒரு சில அடிமத்தனங்களில் வாடுகிறவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அனைத்து பாவிகளையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உள்ளத்தின் காயங்களோடு, രഹസ്യ கவலைகளோடு, மனபாரத்தோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்றெய்தியத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, இந்த புதிய கல்வி ஆண்டில் எல்லா மாணவியர்களையும் உமது திருப்பாத்திர அர்ப்பணிக்கின்றோம். விண்ணக ஞானத்தை அவர்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயில, வாழ்க்கையில வெற்றி பெற அவருக்கு துணையாக இரும். அன்னையின் அற்புத கரங்களுக்கு எல்லா மாணவியர்களையும் ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் அதை வழிநடத்துகின்ற அன்பு ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் அன்னையின் மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நீண்ட காலமாக வேலையின்றி தவிக்கின்ற வாலிப மக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களே அன்னையின் அற்புத கரங்களுக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வீடு இல்லாமல், தங்க விடுதி இல்லாமல் கவலைப்படுகின்ற அநேக மக்கள் உண்டு இந்த உலகத்தில். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு விரும்புகின்ற அநேக மக்கள், இவர்கள் அனைவரையும் அன்னையின் மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, உமது மாசற்றெய்தியத்திற்கு எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களில் பொருளாதார செழிப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சோகத்தூர் தியானாசிரமத்தின் எதிர்கால திட்டங்களையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கடந்த காலங்களில் கார்மேல் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். கடந்த காலங்களில் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்கு, அன்னையின் பரிந்துரைக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் அன்னையின் பிள்ளைகளாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் கேட்போம். நம்மை முற்றிலுமாக ஆண்டவரின் அற்புத கரங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம்.
மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீ. திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை கும்பிட்டு கண்களை திறந்து ரெண்டு கரங்களை நீட்டி ஒன்று சேர்ந்து இயேசுவே இயேசுவே என்று துதிப்போமா மக்களே? இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஓ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை